நிலவரங்கள் இதோ. செந்தில் பாலாஜி தேர்தல் களம் மற்றும் சட்ட போராட்டங்களின் தற்போதைய நிலை. சென்னை, கோவை, தமிழக அரசியலில் மிக முக்கியமான நபராக கருதப்படும் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி தற்போது வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் திமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர் குறித்த சமீபத்திய செய்திகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. 1. கோவை தேர்தல் வியூகம். ஒரே கல்லில் 2 மாங்காய். அரசியல் வட்டாரங்களில் மாஸ் பிளான் என்று அழைக்கப்படும் வகையில் கோவையில் திமுகவின் பலத்தை அதிகரிக்க செந்தில் பாலாஜி தீவிரமாக உழைத்து வருகிறார். கட்சியின் பலவீனமான இடங்களை கண்டறிந்து அங்கு வலுவான கட்டமைப்பை உருவாக்க அவர் திட்டமிட்டுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றுவதே தனது இலக்கு என அவர் சமீபத்திய கூட்டங்களில் தெரிவித்துள்ளார். 2. அண்ணாமலை மைனஸ் செந்தில் பாலாஜி வார்த்தை போர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையிலான அரசியல் மோதல் மீண்டும் சூடுபிடித்துள்ளது. தயாநிதி மாறன் கோவை மக்கள் குறித்து பேசியதாக கூறப்படும் ஒரு வீடியோவை அண்ணாமலை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள செந்தில் பாலாஜி அண்ணாமலையை அரசியல் அட்டக்கத்தி என்று விமர்சித்துள்ளார். மேலும் அந்த வீடியோ எடிட் செய்யப்பட்டது என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். 3. நீதிமன்ற வழக்குகள் மற்றும் ஜாமீன் நிபந்தனைகள். செந்தில் பாலாஜி தற்போது ஜாமீனில் இருக்கும் நிலையில் அவரது நீதிமன்ற வழக்குகள் குறித்த நிலவரம் பின்வருமாறு. ஜாமீன் நிபந்தனைகள். உச்ச நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் உத்தரவின்படி அவர் வழக்கின் சாட்சிகளை சந்திக்கவோ அல்லது விசாரணையில் தலையிடவோ கூடாது என்ற நிபந்தனை அமலில் உள்ளது. விசாரணை. அமலாக்கத்துறை தொடர்ந்த பணமோசடி வழக்கு மற்றும் வேலைக்கு பணம் பெற்ற வழக்கு ஆகியவற்றின் விசாரணை நீதிமன்றங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சாட்சிகள் அதிகமாக இருப்பதால் விசாரணையை விரைந்து முடிக்க நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. 4. உட்கட்சி நிலவரம். கோவை திமுகவில் உடன்பிறப்புகள் விஎஸ் கரூர் கம்பெனி என்ற ரீதியில் சில மோதல்கள் நிலவுவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. கோவையில் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களுக்கும் உள்ளூர் நிர்வாகிகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படாதது கட்சிக்கு சவாலாக அமையலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். பின்னணி. 2023இல் கைது செய்யப்பட்டு சுமார் 15 மாதங்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி 2024 செப்டம்பரில் ஜாமீனில் வெளிவந்தார். மீண்டும் அமைச்சரவையில் இணைந்த போதிலும் நீதிமன்ற கருத்துகளுக்குப் பிறகு தற்போது அவர் கட்சிப் பணிகளில் மட்டுமே முழு கவனம் செலுத்தி வருகிறார்.